இந்த டிராயிங்கை தனியாக ஒரு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு பேர் ஜியோமெட்ரி. இந்த இந்த வடிவத்துக்கு பேர் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த எக்ஸு ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு இது வந்து ஆர்ஜின் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இந்த ஜியோமெட்ரியோடைய இந்த போர்ஷன் வந்து வெப்பு, இது வந்து ஃப்ளேஞ்சு. ஸோ ஃப்ளேஞ்சோட டைமென்ஷன் என்னன்னா 120/80. வெப்போட டைமென்ஷன் என்னென்னா 80/8. இது 120/8, 80/8. இது வெப்பு 80/8, ஃப்ளேஞ்ச் வந்து 120/8. இதுதான் ஜியோமெட்ரியோட கிராஸ் செக்ஷன். இந்த ஜியோமெட்ரியை நாம் வந்து கிராஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோடைய பாயிண்ட்ஸ், இந்த ஆரோடைய பாயிண்ட் என்ன, இந்த 4ஓடைய பாயிண்ட் என்ன, 2ஓடைய பாயிண்ட் என்ன, 1ஓடைய பாயிண்ட் என்ன, இது கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். வெப்சைட் அட்ரஸ்ஸு desmos.com அப்படின்னு போட்டு அதில் ஜியோமெட்ரின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ நான் இந்த ஆக்சிஸை இப்போ ஆக்சிஸ் 0, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆர்ஜின். இப்போ நான் கோஆர்டினேட்ஸை கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஜியோமெட்ரியோடைய வெப்போடைய பாட்டம் வந்து ஆக்சிஸில் சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அந்த டிராயிங்கை பார்த்துக்கோங்க. அந்த டிராயிங்கை வந்து நான் இப்போ கோஆர்டினேட்ஸஸ் கொடுக்குறேன். 0,0 ஆல்ரெடி இருக்குது. இப்போது மிடில் இருக்கிறதுனால 4,0 இப்படி ஒரு ஆக்சிஸ், இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்து லேபிள் பண்ணுறேன். இப்போ இது 0லேருந்து 1 2 3 4 மில்லிமீட்டர் தள்ளி இருக்குது. இது மில்லிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆட் பண்ணுறப்போ 80 மில்லிமீட்டர் வருது. அப்போ 80 மில்லிமீட்டர்னா எக்ஸ் வந்து அதே 4 தான், ஒய் வந்து 80. இதுக்கும் லேபிள் நோட் பண்ணுறேன். இப்போ இது அவுட் ஆஃப் த டொமைன் போகுது, இந்த கிராஃப்குள்ளார வரல. அதனால் நான் இதை வந்து சிறுசாக்கிக்கிறேன். இங்கே இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 4,80 இந்த பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் நான் என்ன நோட் பண்ணுறேன்னா 80. ஸோ 3வது பாயிண்ட் நோட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ் வந்து 80, ஒய் வந்து அதுவும் 80 தான். ஒய் வந்து 80 இங்கே நோட் ஆகுது, இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து 80, ஒய் வந்து அதே 80 தான். அடுத்தது 4வது பாயிண்ட் நோட் பண்ணுறேன். 4வது பாயிண்ட் நோட் பண்ணுறப்போ எக்ஸ் வந்து அதே 80 தான், ஒய் வந்து 88. இப்போ 8 ஃப்ளேஞ்சோடைய திக்னஸ் இதில் சேர்ந்துருது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறேன். இதை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம்ல, அதுக்காக. சரியா? இது 4,0, இது 4,80, இது 80,80, 80,88. இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த வெப் இந்த பக்கம் போகும் இல்லையா, அந்த பக்கம் வந்து அதே எக்ஸ் வேல்யூ -40, ஒய் வேல்யூ வந்து 88. அதே லேபிள் கொடுத்துருக்கேன். இப்போ இது நேராக இந்த பாயிண்ட் இங்கே வந்துடுது. அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து 80, எக்ஸ் வந்து -40, ஒய் வந்து 80. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கேன். இது இங்கே வந்துருச்சு. அடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டு
எக்ஸு வந்து -4, ஒய் வந்து 80. லேபிள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து எக்ஸ் வந்து -4, ஒய் வந்து 0. இதை எப்படி கிராஃப் ஷீட்டில் நோட் பண்ணுறோமோ அதே தான் இந்த வெர்டிசஸ், இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே இப்படி தான் வரும். இப்போ இப்படி வர்றப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணோம்னா என்ன வருதுன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இது, இதிலேருந்து இது, இதிலேருந்து இது, இதிலேருந்து இது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இது. இப்போ இதை தான் நாம் வந்து அந்த படத்தில் நம்ம பார்க்குற டயக்ராம். இதுதான் ஜியாமெட்ரி. இந்த ஜியாமெட்ரியை நோட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இந்த லேபிளெல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியாமெட்ரி மட்டும் தெரியும். இந்த லேபிளெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியாமெட்ரி மட்டும் தெரியும். இந்த ஜியாமெட்ரியை தான் நாம் வந்து அந்த டயக்ராமில் பார்க்குறோம். இப்போ இதை வந்து இங்கே மிடில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இந்த 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 உருவம் இருக்கு இல்லையா, இந்த ஜியாமெட்ரியோட சென்டர் பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வர்ற இந்த சென்டர் பாயிண்ட்டை நாம் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இப்போ மட்டும் அந்த லேபிளை நோட் பண்ணி நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்னா இதில் ஒரு 40, இதில் ஒரு 8, அப்போ 120, 84, 120, 120ல் பாதி 60, 60ல் தான் இந்த இடத்துல தான் சென்ட்ராய்டு இருக்கும். இப்போ இது வந்து ஒரு உருவம்னா ஒரு ஜியாமெட்ரி தான், ஒரு செவ்வகம் மாதிரியான அமைப்புனா இதோடைய சென்ட்ராய்டு இதுக்கு சென்டரில் வரும். இதோடைய லென்த்தில் பாதியும் இதோடைய லென்த்தில் பாதியுமா இருக்கும். அப்போ இது 80, 8ன்னா 8ல் பாதி 4 இருக்கும். இது 120னா 120ல் பாதி 60 இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் என்னவா இருக்குன்னா 120ல் பாதி 60ன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பக்கம் 40 இருக்கா, இந்த ஆக்சிஸில் இந்த பக்கம் 40 இருக்குது. இந்த 40லேருந்து ஒரு 20 இந்த பக்கம் தள்ளி இருக்கும். அப்போ இந்த பக்கம் டோட்டலாக 60, இந்த பக்கம் 60 அப்படி வந்துடும். ஸோ இது 80னா இப்போ இங்கேருந்து ஒரு 20 தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் வந்து 20, ஒய் வந்து என்ன இருக்குன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 80, இதிலேருந்து ஒரு 4, ஏன்னா இதில் 8 இருக்கா, 8ல் பாதி 4, அப்போது 84ன்னு போட்டு இதை லேபிள் நோட் பண்ணிங்கன்னா இந்த 20,84ங்கிறது இந்த ஜியாமெட்ரியோடைய சென்ட்ராய்டு பொசிஷன். இப்போ இந்த ஜியாமெட்ரியோட சென்ட்ராய்டு பொசிஷன் என்னவாக இருக்கும், 0 தான் இங்கே இந்த ஆக்சிஸில் தான் இருக்கும். ஏன்னா இதில் 4, இதில் 4 இருக்குது, இந்த ஆக்சிஸில் தான் சென்டர் பொசிஷன் இருக்கும். பட் இது 80 இருக்கு இல்லையா, இது 80 இருக்குது, 80ல் பாதி 40. அப்போ இதோடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, ஒய் வந்து 40, எக்ஸ் வந்து 0, 0,40 அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இதில் நோட் பண்ணோம்னா 0,40 இந்த உருவத்தோடைய சென்டர் பொசிஷன், சென்ட்ராய்டு இங்கே இருக்கும். இந்த உருவத்தோட சென்ட்ராய்டு பொசிஷன் இந்த இடத்துல இருக்கும். இதை தான் நாம் பிடி கியூபு இல்லை இந்த XY கால்குலேட் பண்ணுறதுக்கெலாம் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த உருவத்துக்கு 20,84ங்கிறது சென்ட்ராய்டு பொசிஷனாக இருக்கும். இந்த ஜியாமெட்ரிக்கு இது சென்ட்ராய்டு பொசிஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே லேபிள் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி லேபிள் ஆன் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே லேபிள் ஆன் பண்ணோன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டோடைய வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நாம்
அந்த கால்குலேஷனில் எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணுறது, ஒய் பார் கால்குலேட் பண்ணுறது, ஐஎக்ஸ்எக்ஸு, ஐஒய்ஒய், ஐஎக்ஸ்ஒய் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸை தான் நோட் பண்ணியிருப்போம். சப்போஸ் இது உங்களுக்கு புரியலன்னா கூகுள் மீட்டில் ஆன்லைனில் வந்து என்ன கேளுங்க. இதுக்கப்புறம் இந்த சென்ட்ராய்டு பொசிஷன் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த சென்ட்ராய்டு பொசிஷனுக்கு இந்த ஆக்சிஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்மா இசட் கால்குலேஷன் பண்ணுறது. இந்த சென்ட்ராய்டு பொசிஷன்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸ் பார் ஒய் பார் இந்த சிஸ்டத்துலேருந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த பாயிண்ட் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த எக்ஸ் பார் வேல்யூ இந்த ப்ராப்ளத்துக்கு எக்ஸ் பார் வந்து 12 வந்திருக்கும், ஒய் பார் 66 வந்திருக்கும், 66.4 வந்திருக்கும். இது எப்படி இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட்டை நோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸோடைய வேல்யூ வந்து 12, எக்ஸ் பாரோடைய வேல்யூ 12, ஒய் பாரோடைய வேல்யூ என்ன 66.4. இதை நான் பாயிண்ட் நோட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் சென்ட்ராய்டு இருக்குது. இப்போ இந்த சென்ட்ராய்டிலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸு ஒய் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ அந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஸ் இருக்கிறதா மீனிங். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஆக்சிஸையே வரைஞ்சி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன், இதிலேருந்து ஒரு ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஆக்சிஸில் இருந்தால் நாம் திரும்ப நோட் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா 12. 12லேருந்து எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா இது 12, இது 4 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8. ஸோ இது 12, இது 4. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8. இப்போ எக்ஸ் வேல்யூ 8. ஒய் வேல்யூ என்ன வரும்? ஒய் வேல்யூ 66.4. இந்த டிஸ்டன்ஸ் 66.4. இப்படி தான் நாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாம் நோட் பண்ணியிருப்போம். இந்த படமும் உங்களுக்கு புரியல, இது இன்னமும் எனக்கு தெளிவாக புரியல அப்படின்னா ஜிமீட்டு நான் ஆன் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஜிமீட் ஆன் பண்ணுறேன். ஆன்லைனில் கூட நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுன்னா ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தது தான். கிளாஸில் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்தை நான் இப்போ அதில் சொல்கிறேன். இந்த உருவம் மட்டும் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளேஞ்சோட சென்ட்ராய்டு 20,84. இந்த வெப் இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இது கீழே வெப் வரும் இல்லையா, இந்த வெப்போட சென்ட்ராய்டு 0,40. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா, இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சென்ட்ராய்டு வர்றது இந்த 12,66.4. ஒருவேளை இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா, இந்த பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு தான் இந்த 12,66.4 வரும். இதுதான் காமனான சென்ட்ராய்டு பாயிண்ட். இது ஃப்ளேஞ்சோடையது, இது ஃப்ளேஞ்சோடைய சென்ட்ராய்டு, இது வெப்போடைய சென்ட்ராய்டு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ண வர்ற சென்ட்ராய்டு இந்த லைனில் ஒரு மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு கிராஃபிக்கலாக இப்படி தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இந்த பாயிண்ட் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ தள்ளி வந்திருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணது தப்பு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக சென்ட்ராய்டு வந்து இந்த ரெண்டு சென்ட்ராய்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம்.